என் வாழ்வில் குரு ராகவேந்திரரின் அற்புதங்களும் வழிகாட்டுதலும் இது பார்ட் 5வது வீடியோ. மொதல் 4 வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரியும். பிச்சாலையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அது போகிற என்ட்ரன்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் அந்த காலத்தில் ஆட்டோவில் போனப்போ இந்த மாதிரி நந்தி சிலையும் இல்லை, ரோடு கூட கிடையாது. நாடும் முன்னேறிடுச்சு, நம்மளும் முன்னேறிட்டோம். இப்போ நம்ம சொந்த காரில் போகிறோம். பறந்து விரிந்துட்டு இருக்கக்கூடிய துங்கபத்திர நதியை பார்க்கும் பொழுது என் நினைவுகள் திருப்பி பின்னாடி தான் போச்சு. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பிச்சாலைகளுக்கு அப்போ வந்தப்போ ஒருத்தர் கூட இங்கே இல்லை, பூசாரி கூட கிடையாது. அப்படியே படி மாதிரி இருக்கும். படியை கடக்கும் பொழுதே சொல்லிட்டேன், என் கூட வந்த 2 பேர், எங்கள் அம்மா, ஆட்டோ டிரைவர் எல்லார்கிட்ட பெரிய ரிக்வெஸ்ட்டு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் எனக்காக காத்துருங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வலம் வரேன். விநாயகர் தான் முன்னாடி இருக்காரு. கொஞ்சம் அசந்து தான் போயிட்டேன். இந்த இடத்துல நான் அவரை எதிர்பார்க்கல. விநாயகரை கடந்து சுத்துனா உக்கிர நரசிம்மர். இவரைத்தானே நம்ம இவ்வளோ நாளும் சுத்திக்கிட்டு இருந்தோம், இங்கேயும் வந்துட்டாரு நமக்கு அருள் புரியன்னு பார்த்தா அப்படியே சிவக்கொழுந்து. அந்த மாதிரி சிவலிங்க திருமேனியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ராயருக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் கூட ஒரு ஓரமாக இருப்பார். ராமம்லாம் போட்டிருப்பாங்க, கண்ணுக்கே யாருக்கும் தெரியாது. அந்த குருக்கள் சொல்லலைன்னா எனக்குமே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல 2 சிவலிங்க திருமேனி வேற லெவலில். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய ராயர் தவம் பண்ண பிருந்தாவனம் இப்படி தான் இருக்கும். என்னால் பிருந்தாவனத்திலேயோ இல்லை உக்கிர நரசிம்மர்கிட்டையோ கவனமே போல. அலங்காரம் இல்லாத அந்த சிவலிங்கத்துக்கிட்ட தான் மனசு லயிக்க ஆரம்பிச்சது. அங்கேயே உட்காந்து அமைதியாக எனக்குள்ள பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். துங்கபத்திர நதி ஆர்ப்பரிச்சுட்டு வேகமாக போகிறான்னா நான் அவளுக்கு எதிர் திசையில் எனக்குள்ள அமைதியை தேடி போக ஆரம்பித்தேன். உள்ளே போக போக எனக்குள்ள இருந்த முரண்கள் எல்லாம் அப்படி உடைய ஆரம்பிச்சது. ஸ்ரீ அரபிந்தோ, மதர், வள்ளலார் இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டேன். அமைதிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்ட மாதிரி இருந்தது. வார்த்தைகளாக விவரிக்கப்பட முடியாத அளவு என்னுடைய அனுபவம் ஸ்திரமாக மாறிச்சு. ஏதோ பெரிய போருள்ள வென்ற வீரன் ரேஞ்சுக்கு கண்ணை திறந்து சந்தோஷமா எந்திரிச்சேன். எங்க அம்மா கேட்டாங்க, ராயர் என்ன சொன்னாருன்னு. குருவின் பார்வை சொல் வடிவம் இல்லை, செயல் வடிவம்னு அவங்களுக்கு பதில் சொன்னேன். என் வாழ்வின் செயல்களாக அவர் பரிமளிக்க போறாரு, மொத்தமா மாத்த போறாரு அப்படிங்கிற பதிலை மட்டும் அவங்களுக்கு சொன்னேன். 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டுட்டாரு. கேட்பதற்கும் பெறுவதற்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு ராஜ மாதாவா அரியாசனத்தில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். அரியாசனம் அமைவதற்கு அடித்தளமாக ராயர் இருந்தாலும் அருளாளர்கள், சித்தர்கள், ஞானிகள்னு நிறைய பேர் அரியாசனத்தில் ஏற உதவுனவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யார், எப்படி அரியாசனத்தில் ஏற உதவுனாங்கங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.